ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஏற்காடு ரூமில் இருந்தோம்னு சொன்னேன்ல, அதுக்கப்புறம் கன்டினியூஷன் தான் இந்த வீடியோ. நாங்கள் ரூம்லேருந்து கிளம்புறப்ப திருப்பியும் போரிங் வர ஆரம்பிச்சிருச்சு. ரெயின் லைட்டாக ட்ரிசில் ஆனிச்சு. அப்புறம் நாங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டுருந்தோம் சாப்பிட்றதுக்கு எங்கேயாச்சும் போகலான்ட்டு. அப்போது அந்த போகிற வழியில் ஏதோ ஹோட்டல் அன்னபூர்ணான்னு நினைக்கிறேன், நேம் கரெக்டாக தெரில. அங்கே தான் ஸ்டாப் பண்ணோம். அங்கே போயிட்டு நாங்கள் வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆளுக்கு ஒரு பிரியாணி சாப்பிட்டு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அப்புறம் கிரில் ஹாஃப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவும் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அங்கேயே பக்கத்தில் ஷாப்பிங் போகலான்னு கூப்பிட்டு போயிருந்தேன். நாங்கள் ஷாப்பிங் போய் ட்ரீம் கேச்சர் வாங்கினோம். இதாங்க அது செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் கூலிங் கிளாஸ்லாம் நிறையா இது ட்ரை பண்ணிட்டுருந்தோம். அப்புறம் நிறையா ட்ரை பண்ணி இதோ இந்த 2 பிளாக் சிமிலராக வாங்கிக்கிட்டோம். அப்புறமேட்டு சாக்லேட்ஸ் கூட வாங்கினோம். திருப்பி பசிக்கோன்ட்டு கூல் ட்ரிங்க்ஸ் சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு திருப்பி ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்துட்டு நல்லா தூக்கங்க. தூங்கி எழுந்துச்சி திருப்பி ஈவினிங்காக வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணோன்ட்டு நான் ஏற்கனவே கேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அங்கே ஒரு பேக்கரியில் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில். இதோ பாருங்கள், நைட் வியூவில் கடலாம் எப்படி இருக்குது பாருங்கள். அப்போ கொஞ்சம் ஈவினிங்லாம் மழை இல்லை, அதனால் டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஃப்ரைடே நாங்கள் போயிருந்தோன்றதுனால, வீக்கெண்ட் ஸ்டார்டிங்கிறனால. அப்புறம் போகிற வழியில் ஏதோ சோளக்கருதெல்லாம் வாங்கி ஹாட்டாக சாப்பிட்டு அப்படியே ஏதோ இந்த பஸ் ஸ்டாண்ட்க்கு ஆப்போசிட்டில் தாங்க இந்த விபி பேக்கரி, அங்கே நல்லா இருந்தது. கேக்லாம் அங்கே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இது எல்லாமே நானே டெக்கரேட் பண்ணேங்க. சர்ப்ரைஸாக இருக்கணுன்ட்டு அவங்கள வெளில நிற்க வச்சுட்டு நானே ஒன்று விடாமல் வீட்டிலேருந்து நான் நிறையா பிளான் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் தான் வாங்கினோம். இதோ பாருங்கள், கேக்கு, கேண்டில்ஸு, அப்புறம் பலூன்ஸு இதெல்லாம் வச்சு எல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தேன், டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம். எனக்கு டெக்கரேஷனுக்கே டைம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. முடிச்சுட்டு அப்புறம் அவங்கள சர்ப்ரைஸாக கூப்பிட்டு வந்துட்டுருந்தேன். உள்ளார வாங்கன்னு கூப்பிட்டுட்ருந்தேன். என் அபி வந்தாங்க. இந்த வீடியோ பாருங்கள். இருட்டில் நல்லா அவங்க வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க, ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் கேக் கட் பண்ணலான்ட்டு போயிட்டு கேக் கட் பண்ணுறப்போ ஒரு சின்ன சொதப்பல் ஆயிடுச்சுங்க. அந்த கிளிட்டர் பேப்பர்லாம் வாங்கி வச்சுருந்தேன். நான் திருவலான்னு ட்ரை பண்ணேன், முடியவே இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணாவும் எதுவுமே பண்ண முடியல. அதனால் சரி அவங்களே திருவ சொல்லலாம் அப்படின்ட்டு கடைசியில் அவங்களே தாங்க திருவிக்கிட்டாங்க. அது மட்டும் தான் ஒரு சின்ன இது. இதை பாருங்கள், பர்த்டே செலிப்ரேஷன். இதாங்க நான் சொன்னல, அவங்களே திருவறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் கேக்லாம் கட் பண்ணிட்டு 2 பேரும் நல்லா சாப்பிட்டு கேக்கை அப்புறம் அங்கே ரூமில் பக்கத்தில் இருக்கவங்க இன்னும் நிறைய பேருக்கு கொடுத்தோம். அப்படியே கொஞ்சம் 2 பேரும் மாற்றி மாற்றி கேக்லாம் ஊட்டி விட்டு அதுக்கப்புறம் செல்ஃபீஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் மாற்றி மாற்றி டெக்கரேஷனோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் கேக் வாங்கிட்டு வந்துட்டு கட் பண்ணுறப்பயே 6-7 ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் சரி சாப்பிட போகலான்ட்டு கிளம்புனோம் ரூம்லேருந்து. அப்போ வந்து போகிற வழியிலேயே ஒரு ஹோட்டல் பார்த்தோம். இதுதான் கிறிஸ்பான் ஹில்னு. வெளியில் பார்த்து கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பார்த்துட்டு லைட்டிங்லாம் நல்லா இருக்குன்னு உள்ளார போயிட்டோங்க. அங்கே செல்ஃபி எடுத்துகிட்டு உள்ளார பாருங்கள் வியூலாம். டெக்கரேஷன் நல்லா இருந்துச்சு, ப்ரைட்டாக இருந்தது. அப்புறம் போய் பர்கர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஃப்ரைட் சிக்கன்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். குவாலிட்டி அந்தளவுக்கு இல்லை, ஓகே சாப்பிட்லாம், நார்மலாக தான் இருந்துச்சு. சரின்ட்டு டெசர்ட் சாப்பிட்லான்ட்டு காபி ஸ்டாப்புன்னு இந்த கடை ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. அந்த கடைக்கு போயிருந்தோம். அங்கே போயிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு இந்த கடையோட வியூ கூட பாருங்கள், நல்லாயிருக்கும். மார்னிங் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இந்த வீடியோவில் தெரியும். செம்மையாக இருக்கும் ஒரு வியூவு. அப்புறம் இங்கே வந்து புதுசாக ஏதோ டெசர்ட் வச்சுருந்தாங்க, இட்டாலியன் டெசர்ட்னு அஃபோகாட்டோன்ட்டு. அது ட்ரை பண்ணியிருந்தேன். அதாங்க இது. அது வந்து என்னென்னா ஐஸ்கிரீம் இருக்குல்ல, ஐஸ்கிரீமில் காஃபி கீழே இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அது ட்ரை பண்ணியிருந்தேன், சூப்பராக இருந்துச்சு.
எங்கள் 2 பேருக்கும் பிடிச்ச ஐஸ்கிரீம், பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு ரூமுக்கு போயிருந்தோம். ரூமுக்கு போயிட்டு பலூனோட விளையாண்டுட்டு அப்படியே பலூனோடயே தூங்கிட்டோம். அடுத்த நாள் மார்னிங் எழுந்துச்சி நெயில் பாலிஷ்லாம் வச்சுருந்தாங்க மேட்சிங்காக ட்ரெஸ் போடணுன்ட்டு. அப்புறம் எங்கன்னா திருப்பி காஃபி ஸ்டாப் வந்துட்டோம். மார்னிங் சீக்கிரமாக எழுந்துச்சி அங்கே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து மேகி சாப்பிட்டோம். பாருங்கள் அதே ஷாப்பில் தான். வியூ பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி லேக் வியூ பார்த்துட்டு சாப்பிட்றா யார் தான் சாப்பிட மாட்டேன்னுவாங்க. எவ்வளோ நாளும் சாப்பிட்லாம். சாப்பிட்டே இருந்தோம். பஃப்பு, காஃபிலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ரேட்டு கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். ஆனால் குவாலிட்டி, டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்கும். காஃபி மஸ்ட்டு ட்ரை எல்லாருமே. அப்புறம் ரோஸ் கார்டன் போகலான்னு போயிட்டுருந்தோம். ஆனால் என்னோட ஹப்பிக்கு ஒரு அர்ஜென்ட் காலுன்றனால கீழே இறங்கிட்டோம். இதோ பாருங்க வர வழியில கேமல்லாம் பார்த்தோம். சூப்பரா இருந்தது. கேமல் ரைட் கூட போ முடியல. திருப்பி அந்த லேக் பாருங்க செம்மையா இருக்கும். ஏற்காடு லேக்கு. போட்டிங் இருக்கு. எல்லாமே இருக்கு. அந்த லேக்கோட ஒரு ஃபோட்டோ, செல்ஃபி எடுத்துட்டு உடனே கீழே இறங்க ஆரம்பிச்சுட்டோங்க. ஆனால் இது நேற்று மாதிரி இல்லை. அன்னைக்கு நாங்கள் மேலே போகிறப்ப இருந்த மாதிரி கிளைமேட்லாம் இல்லை. ஓரளவுக்கு மாட்ரேட்டாக இருந்துச்சு. அங்கங்கே திருப்பி ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு வியூஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே நேச்சர் ரசிக்கிற மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு இதோ இங்கே தாங்க அந்த பஸ்ஸு ஆக்சிடெண்ட்லாம் வந்துச்சு. ரீசெண்டாக நியூஸில் பார்த்துருப்பீங்க. இதோ அங்கே மரம்லாம் கூட விழுந்திருக்கு பாருங்கள். நாங்கள் வரும்போது இருந்த கிளைமேட்டை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. கிளைமேட்டு கொஞ்சம் மாட்ரேட்டாக இருந்தது. இந்த அளவுக்கு ஃபாக்லாம் இல்லைங்க. பனிமூட்டம்லாம் இல்லை இறங்குறப்ப. நாங்கள் அதே டைமுக்கு தான் இறங்குனோம். ஆனால் வியூலாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பாருங்கள். திருப்பி கீழே இறங்கி வந்துட்டு நாங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டோம். பூரி, தோசைலாம் ஆர்டர் பண்ணி இங்கே ஆனந்தாஸ்னு ஒரு ஹோட்டல் அஸ்தம்பட்டியில் இருந்துச்சு. அங்கே சாப்பிட்டோம். அங்கே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் எல்லாம் நல்லாயிருக்கும். அன்றைக்கி ஈவினிங் வந்து ட்ரிபிள்-சி ஸ்போர்ட்ஸ் அகாடமின்னு நாங்கள் வச்சுருக்கோங்க மேட்டூரில். அங்கே வந்து கோச்சிங் சொல்லி தராங்க என் ஹஸ்பண்டு கிரிக்கெட். அங்கே எல்லாருமே குழந்தைங்கலாம் பிளான் பண்ணி சர்ப்ரைஸாக கிஃப்ட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதாங்க இந்த கிஃப்ட்டு. எல்லோரும் சேர்ந்து கொடுத்துருந்தாங்க. பார்த்து எல்லாருமே சர்ப்ரைஸ் ஆகிட்டோம் நாங்கள். எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஃபோட்டோ உங்களுக்கு காமிக்கிறேன். கடைசியாக வீடியோவில் தெரியும். சரி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.